ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதும், வீடியோஸ்ல சொல்ற விஷயங்கள் எதையுமே பிளைண்டா நம்பாம சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும் மட்டும்தான். ஓகே, அவங்க இப்ப இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ள போயிடுவோம். நாம பாத்தீங்க அப்படின்னா நேத்து திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் ஞாயிற்றுக்கிழமையை கொடுத்திருந்தோம். இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் தான் கொடுத்திருந்தோம். நம்மளோட R1 அடுத்து S1 ரெண்டுமே ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் லோவுக்கும் பக்கத்திலே தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். அதை தாண்டி நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 25,350 இந்த லெவலுக்கு கீழே நிற்கும் போது டவுன் சைட் போகதான் வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். தொடர்ந்து மேல போகணும் அப்படின்னா 25,450 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிரைஸ் 25,238 அந்த ஏரியால ஓபன் பண்றான். நாம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் 25,350க்கு கீழே இருக்கிற வரையும் பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சுன்னா கீழே போகும். அதே மாதிரி க்ளோசிங் அப்படின்றது நமக்கு அந்த 350க்கு கீழே தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் காலையிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓபன் பண்ணிட்டான். கேப் டவுன் ஓபன் பண்ணவன் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம கொடுத்திருந்த S2 ஒரு 2 பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. S2 அந்த ஏரியால தான் ஒரு லோ அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா போய் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல ரிஜெக்ட் ஆகுறாங்க. அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு கேண்டில்ல ப்ரீவியஸ் டே லோவும் அங்கதான் இருக்கு, நாம கொடுத்திருந்த S1ம் அங்கதான் இருக்கு. அங்க ஒரு சப்போர்ட், அதுக்கடுத்து ஒரு சைட்வேஸ் அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி கடைசியில ஒரு வழியா பிரேக் பண்ணி கீழே வந்தாச்சு. இப்போ வந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா 25,150. நம்ம வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நாம இந்த 150 அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா போன வியாழக்கிழமையில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட் இந்த 150க்கு மேல இருக்கா கீழே இருக்கா அப்படின்றதான் முடிவு பண்ணோன்றத வியாழக்கிழமை, சாரி, போன வாரம் புதன்கிழமை 17ஆம் தேதிக்கு உண்டான வீடியோல சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்து 150க்கு மேல இருக்கிற வரை மேல போகதான் வாய்ப்பு அப்படின்றதையும், 25,350 அதுக்கு மேல இருக்கிற வரை நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு அப்படின்றதான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் அதே விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எக்ஸாக்டா நாம அன்னைக்கு சொல்லியிருந்த லெவல்ஸ இப்பதான் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும். அந்த 25,150 அப்படின்றது ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். அந்த ஏரியாவை இன்னைக்கு இங்க வந்துதான் ரீச் பண்ணிருக்காங்க ஒரு 4 நாளைக்கு அப்புறம். இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு, இதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே போக வாய்ப்பா இல்ல தொடர்ந்து மேல போக வாய்ப்பா? எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்துருச்சு, ட்ரம்ப் ஒரு நியூஸ் கொடுத்துட்டாரு, அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம், மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த நியூஸால இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஒருவேளை மார்க்கெட் நேத்து இறங்காம இருந்திருந்தது அப்படின்னா மார்க்கெட் அந்த நியூஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, அந்த நியூஸை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியோ இல்ல மார்க்கெட் ரன்னிங்லயோ உங்களுக்கு முடிவெடுக்க தெரியணும். அந்த முடிவெடுக்கிற திறமெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிடாது. எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க சரியான வகையில மார்க்கெட்டை, சரியான வழியில மார்க்கெட்டை பார்க்கும்போதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலயமா தான் நீங்க பிரீமியம் என்ன நடக்குது, ஸ்பாட் எப்படி மூவ் ஆகுது, பிரீமியம் எப்படி மூவ் ஆகுது, பிரீமியம் சொல்றத ஸ்பாட் கேக்குதா இல்ல ஸ்பாட் சொல்றத பிரீமியம் கேக்குதா அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உங்களுக்கு வரும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்பாட் வந்து பிரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்க லாஸ் பண்றதுல இருந்து குறைஞ்சிருவீங்க. உங்களோட லாஸ் குறைஞ்சிருச்சு. அதே நேரத்துல ட்ரேடிங் ஒரு நாளைக்கு கண்ணாபின்னான்னு என்ட்ரி எடுக்காம ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் அதோட முடிச்சு பழகுறீங்க அப்படின்னாவே உங்க கேபிட்டலை சேவ் பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க. மெதுவா நீங்க ஒரு ப்ராஃபிட் கேட்டகரிக்குள்ள வந்துருவீங்க. அதுக்கு எல்லாமே
பிரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க காலும், புட்டும் எப்படி ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. நாம சொல்ற இந்த ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎம்மாவே இருக்கிற பட்சத்துல, நாம சொல்ற விதத்துல தான் ரன் ஆக வாய்ப்பு. அதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம். அதை தாண்டி லைவ் மார்க்கெட்ல என்னவா நடக்கலாம், லைவ் மார்க்கெட்ல அந்த ஸ்ட்ரைக் ஐடிஎம்மா இருக்கா, என்னவா மாறுது அப்படின்றத உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே உங்களால சக்சஸ் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,354, 25,293, 25,189, 25,145. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸ் அப்படின்றது கால் புட்டோட க்ளோஸ் பிரைஸை மட்டுமே பேஸ் பண்ணி தான் நாம எடுத்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஸ்பாட்டை வச்சு கிடையாது, பிரீமியத்தை வச்சு. அதன்படி பிரீமியத்தோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 25,250 அந்த ஸ்ட்ரைக் தான் ஏடிஎம்மா இருக்கு. நாம அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கோம். நம்மளோட S2வும் பாத்தீங்க அப்படின்னா நாம ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தா அந்த 150 அந்த ஏரியால தான் நிக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த 25,150 இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி இதுக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல அடுத்த ஒரு நல்ல மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி அடுத்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்றது நமக்கு 2500 அந்த ஸ்ட்ரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பு. இந்த ரெண்டு விஷயமும் இந்த 150க்கு கீழேயும் 100க்கு மேலேயும் இந்த ஒரு 50 பாயிண்ட்லயும் மார்க்கெட்டை நகர்த்துறதுக்கும் உண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அநேகமா போன எக்ஸ்பைரி பாத்தீங்கன்னா ஹைட் லோ ஒரு 60-70 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் முடிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி முடியறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. அதை தாண்டி மார்க்கெட் 200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல அப்சைட்ல ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். பெரிய மூவ்மெண்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கேள்விக்குறிதான். மேபி அப்சைட்ல ஒரு சைட்வேஸ்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. நமக்கு ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ஸ்ட்ரைக்கும் க்ளோசிங் ஸ்பாட்டோட க்ளோஸும் அந்த 200 அந்த ஏரியால தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் எங்க இருக்கு, பிரீமியம் சப்போர்ட் எப்படி கிடைக்குது, நாம சொல்லியிருக்க இந்த ஸ்ட்ரைக்குங்கெல்லாம் ஐடிஎம்மா இருக்கா அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை தாண்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இந்த எக்ஸ்பைரி டேல என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாம் அவங்களோட இன்டர்ன்ஷிப் வேல்யூ ரியல் வேல்யூ என்னவோ அதை கொடுக்க போறாங்க எக்ஸ்பைரி முடியும் போது. ஓடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாம் பிரைஸை 0 பண்ண போறாங்க. இந்த ஐடிஎம்க்கு கொடுக்க வேண்டிய பிரைஸும் ஓடிஎம்க்கு கொடுக்க வேண்டிய 0 பிரைஸும் யாரும் இங்க பை செல் பண்றதுனால நடக்கிறது கிடையாது. இது ஒரு அல்காரிதம் அப்படின்றத எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கணும், அதை ஒத்துக்கணும். முதல்ல நீங்க அதை ஏத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் மார்க்கெட்ல ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துக்கே நீங்க வருவீங்க. இல்ல அப்படின்னா இங்க ஒரு செல்லர் செல் பண்றான் அதனால மார்க்கெட் இறங்குது, புட்டை செல் பண்றான் அதனால ஏறுது, இல்ல காலை செல் பண்றான் அதனால இறங்குது, இந்த நினப்பை தாண்டி வெளியே வரமாட்டீங்க. இந்த நினப்பை தாண்டி வராத வரையும் உங்களால ஒரு ப்ராஃபிட் கேட்டகரிக்கு பக்கத்துல தான் நிக்க முடியுமே தவிர அந்த ப்ராஃபிட் கேட்டகரிக்கு உள்ள போக முடியாது. அதாவது ஒரு பிரேக் ஈவன்லயே இருப்பீங்க. பிரேக் ஈவனை தாண்டி ஒரு ப்ராஃபிட் கேட்டகரிக்குள்ள தொடர்ந்து உங்களால சஸ்டெயின் ஆக முடியாது. மார்க்கெட்ல கண் முன்னாடியே இருக்கிற டேட்டாஸை நீங்க பாக்குற பட்சத்துல, அதாவது எல்லாரும் பாக்குற ஓப்பன் இன்ட்ரெஸ்டையோ ஆக்டிவ் கான்ட்ராக்டையோ இதுங்களை மட்டுமே பார்த்து, இல்ல ஒரு சார்ட் பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இந்த மாதிரி எதையோ ஒன்று பார்த்து நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இங்க செல்லுபடியே ஆகாது. லாங் ரன்னுக்கு ஒத்து வராது. நீங்க ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு நாளைக்கு பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு நாளைக்கு சின்ன லாஸ் பண்ணலாம், மாறி மாறி எது வேணாலும் நடந்துகிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க லாங் ரன்ல சக்சஸ்
சக்சஸாவே நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பிரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது, இந்த பிரீமியம் ஆப்ஷன் செயினோட அல்காரிதம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அந்த அல்காரிதம் என்ன சொல்லுது அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அதை தாண்டி எல்டிபி, இதை மட்டுமே பாருங்க. இதை தாண்டி மார்க்கெட்ல வேற எதுவுமே கிடையாது. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.